ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரோமா ஹோம் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம காரடையான் நோன்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். காரடையான் நோன்பு விரதம் ஏன் நம்ம அனுஷ்டிக்கணும், எதுக்காக அப்படின்னு நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நியூ வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தீர்க்க சுமங்கலியாக வேண்டும் என்று சுமங்கலி பெண்களும் தனக்கு நல்ல கணவன் வாய்க்க கோரி கன்னி பெண்களும் கடைபிடிக்கும் விரதமே காரடையான் நோன்பு விரதம் ஆகும். திருமணமான பெண்கள் தங்களின் கணவன் ஆயுள் கூடவும் நோய் நொடியின்றி வாழவும், திருமணமாகாத கன்னியர்கள் விரைவில் திருமணம் நடக்கவும், நல்ல கணவன்மார்களை அடையவும் மஞ்சள் சரடு அணிந்து கொள்வது வழக்கம். பூஜையின் போது கணவர் ஆயுள் நீடித்திருக்க பெண்கள் மஞ்சள் சரடை காமாட்சி அம்பாள் அருள் வேண்டி பூஜிக்க வேண்டும். இந்த பூஜையை மேற்கொள்வதன் மூலம் ஒவ்வொரு நாளும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை நீடிக்கும் என்று முன்னோர்கள் கூறுகின்றார்கள். விரதம் இருக்கும் நாளில் பெண்கள் அதிகாலையில் நீராடி பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டும். ஒரு கலசத்தின் மேல் தேங்காய் மாவிலை வைக்க வேண்டும். கலசத்திற்கு சந்தனம், குங்குமம், மஞ்சள் பூசி அதன் மேல் மஞ்சள் கயிற்றை கட்ட வேண்டும். அருகில் இஷ்ட அம்பாள் படம் வைத்து அவளை சாவித்திரி தேவியாக கருதி வழிபட வேண்டும். கார்காலத்தில் விளையும் நெல்லை குத்தி பச்சரிசி மாவுடன் காராமணி பயிரும் அதோடு இனிப்பு கலந்து தயாரிப்பதே கார அடை ஆகும். இதனை தயாரித்து இறைவனுக்கு படைத்து விரதம் இருந்து இதன் சிறப்பு அம்சமாக இந்த பெயராலேயே இந்த விரதம் இருக்கும் பெயர் அமைந்துள்ளது. இந்த விரதம் இந்த பெயரால் அமைந்துள்ளது மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இப்பொழுது சத்யவான் சாவித்திரி கதை என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு பழக்கம் இல்லை, இந்த நோன்பை கடைபிடிச்சி எங்களுக்கு பழக்கமே இல்லை அப்படின்றவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ பழக்கமே இல்லைனாலும் நீங்கள் அதிகாலையில் எழுந்து வெள்ளிக்கிழமை மங்களகரமாக குளிச்சுட்டு உங்கள் பூஜை அறையை சுத்தம் பண்ணி விளக்கேற்றி பூ போட்டு உங்கள் வீட்டில் காமாட்சி அம்மன் படம் இருந்தால் காமாட்சி அம்மனை நினச்சி விளக்கேற்றி உங்களால் முடிஞ்ச பாயசமோ இல்லை சக்கரை பொங்கலோ வச்சு நீங்கள் உங்கள் திருமாங்கல்ய கயிறை மாற்றிக்கொள்ளுங்க. அன்னைக்கு நவமி வருதே அப்படின்னு சொல்லாதீங்க. அன்னைக்கு காரடையான் நோன்பு அப்படின்றதுனால நீங்கள் தாராளமாக உங்கள் மாங்கல்ய கயிறை மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அம்பாளை நினச்சி பூஜை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன்னா அன்றைய தினம் நம் அம்பாளை வழிபட்டால் நம்மளுடைய கணவருடைய ஆயுள் பார்த்தீங்கன்னா பெருகும் அப்படின்றது ஐதீகம். அதனால் கண்டிப்பாக பழக்கம் இல்லாதவங்க கூட இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக அவங்கள வழிபாடு செஞ்சுக்கலாம். இப்போ சத்யவான் சாவித்திரி கதையை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, அதுக்காக நான் சொல்கிறேன். சத்யவான் பார்த்தீங்கன்னா ஆயுள் 1 ஆண்டாக இருந்தாலும் அதை அறிந்து மந்திர தேசத்து மன்னன் அஸ்வபதியின் மகள் சாவித்திரி அவனையே விரும்பி திருமணம் முடித்தாள். அரண்மனை வாசியான அவள் காட்டில் பல சிரமங்களை அனுபவித்தாலும் பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டாள். கணவனையும் பார்வையற்ற மாமனார் மாமியாரையும் அவள் அன்புடன் பணிவிடை செய்து கவனித்து கொண்டாள். சத்யவானின் உயிர் பிரியும் நாள் வந்தது. அன்றைய தினம் கணவனை விட்டு சாவித்திரி பிரியவே இல்லை. இருப்பினும் அவள் திடீரென மயங்கி உயிர் தெழுந்தாள். அவனது உயிரை யமதர்மராஜா எடுத்து செல்வதை கண்ட சாவித்திரி யமனை பின்தொடர்ந்தாள். தலை சிறந்த கற்புக்கரசி என்பதால் கணவன் இறப்பான் என்று தெரிந்தும் தைரியத்துடன் அவனை திருமணம் செய்து கொண்டதாலும் அவளுக்கு காட்சி தந்த யமதர்மராஜர் அவளை திரும்பி போகச் சொன்னார். ஆனால் அவள் சாவித்திரி மறுப்பு தெரிவிக்கவே கணவன் உயிரை தவிர வேறு எந்த வரம் கேட்டாலும் தருவதாக வாக்களித்தார். உடனே சாவித்திரி சமயோஜிதமாக
என் மாமனார் மாமியார் மீண்டும் பார்வை பெற வேண்டும். ஆண் வாரிசு இல்லாத என் தந்தைக்கு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும். எனக்கு 100 குழந்தைகள் வேண்டும் என்றும் கூறினால் சற்றும் யோசிக்காத யமதர்மராஜன் அந்த வரங்களை கொடுத்து விட்டேன் என்றும் கூறவே, எனக்கு 100 குழந்தைகள் பிறக்க வேண்டுமென்றால் என் கணவர் உயிருடன் இருக்க வேண்டுமே, அவரது உயிரை திருப்பிக் கொடுங்கள் என யமதர்மராஜனிடம் சாவித்ரி மன்றாடினாள். அவளது சமயோஜித புத்தியை நினைத்த யமதர்மராஜன் அவளது அறிவின் திறமையை வியந்து சத்தியவானை அங்கேயே விட்டு சென்றார். பெண்களுக்கு யமனை வெல்லும் தைரியம் உண்டு என்பதற்கு உதாரணமாக திகழ்ந்தவள்தான் சாவித்ரி. அவளது வெற்றிக்கு காரணம் தைரியமும் பொறுமையும் கடமையும் சமயோதித புத்தியும் ஆகிய அனைத்தையும் அவள் ஒருங்கே இணைந்து தெய்வ பிறவியாக அவள் திகழ்ந்தாள். அதனால்தான் கணவனின் ஆயுள் நீடித்திருக்க வேண்டும். இன்றைக்கும் பெண்கள் மாசியும் பங்குனியும் இணையும் சமயத்தில் காரடையான் நோன்பு கடைபிடிக்கின்றார்கள். இப்ப இந்த கதையை நான் உங்களுக்கு படிக்கும் பொழுது பல இடத்துல திக்கி இருக்கேன். அதுக்காக உங்க எல்லார்கிட்டையும் நான் சாரி கேட்டுக்கிறேன். இந்த காரடையான் நோன்பு பார்த்தீங்கன்னா காமாட்சி நோன்பு, கௌரி நோன்பு, அதுக்கப்புறம் சாவித்ரி விரதம், தாலிபாகிய நோன்பு, காரடையான் நோன்பு என்று பலவாறாக கூறப்படுகிறது. மிகவும் சிறப்பு வாய்ந்த விரதங்களிலேயே மிகவும் பாரம்பரியமான இந்த காரடையான் நோன்பு விரதத்தை நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்று நான் உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேஷனுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.